வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, புத்திசாலியாக செயல்பட்ட தல தோனி, வசமாக சிக்கி கொண்ட ஆர்சிபி, சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறிய முடிவுகள். அதாவது IPL 2024ஆம் ஆண்டு சீசனில் இங்கிலாந்து வீரர்கள் முக்கிய கட்டத்திலிருந்து அணியை விட்டு வெளியேறி இருப்பது பல்வேறு அணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சிஎஸ்கே மட்டும் இந்த பெரிய ஆபத்திலிருந்து தற்போது தப்பித்து இருக்கிறது. IPL தொடர் தொடங்கியதிலிருந்தே சிஎஸ்கே அணி மொயின் அலியை பெரிய அளவில் அணியில் சேர்க்கவில்லை. சிஎஸ்கே அணியில் முக்கிய வீரராக மொயின் அலி இருந்த போதிலும், அவர் நல்ல ஃபார்மில் இருந்த போதிலும், இந்த சீசனில் ஏன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ரசிகர்களும் கேள்வி கேட்டு வந்திருக்காங்க. வேண்டுமென்றே சிஎஸ்கே மொயின் அலியை ஓரங்கட்டுவதாகவும் பலரும் விமர்சித்தும் வந்தார்கள். ஆனால் சிஎஸ்கேவின் இந்த முடிவுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று தற்போது பலருக்கும் தெரிந்திருக்கும். மொயின் அலி IPL தொடரிலிருந்து முக்கிய கட்டத்தில் விலகி விடுவார் என்பது சிஎஸ்கே அணிக்கு ஏற்கனவே முன்பே தெரிந்திருக்கு. இதனால் தான் மொயின் அலி இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்பதை சிஎஸ்கே பார்த்து இருக்கிறது. மேலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முக்கியமான கட்டத்தில் மொயின் அலியை சிஎஸ்கே பயன்படுத்திக்கிறது. தற்போது மொயின் அலி இல்லை என்றாலும் ரச்சின் ரவீந்திரா, சாப்னர் என 2 வீரர்கள் சிஎஸ்கேவால் பயன்படுத்த முடியும். இதனால் சிஎஸ்கே அணிக்கு மொயின் அலி விலகினாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. ஆனால் மற்ற அணிகளுக்கு இங்கிலாந்து அணி வீரர்கள் முக்கிய தூணாக இருந்து இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் சிஎஸ்கே மற்றும் தோனியின் புத்திசாலித்தனத்தால் தப்பித்து இருக்கிறது. தற்போது ஆர்சிபி அணிக்கு எதிரான கடைசி ஆட்டத்தில் கூட ஆர்சிபி அணியில் வில் ஜாக்ஸ், ரிஸ் டோப்லி ஆகியோர் முக்கிய வீரர்கள் இடம்பெற்று இருக்க மாட்டார்கள். ஆனால் சிஎஸ்கே அணியில் சாப்னர், ரச்சின் ரவீந்திரா போன்ற மொயின் அலிக்கு பதிலாக இருப்பார்கள். இது சிஎஸ்கே செய்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்காகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.